சார் எனக்கு தான் ஃபோன் ரொம்ப முக்கியம். நியாயமாக பார்த்தா நீவே என் ஃபோனை உங்கள்கிட்ட கொடுத்து விட்டுருக்கணும். அதை விட்டு ஃபோனு பறக்குறா. அந்த ஃபோனை வச்சு என்ன தான் பண்ண போறா? யார்கிட்ட பேச போறா? வேற யார்கிட்ட மாப்பிள்ள பேச போறா? என்கிட்ட பேசுவா இல்ல அவங்க அப்பா கிட்ட பேசுவா? அப்படியே பேச லேண்ட்லைன்ல பேச வேண்டியதுதானே? ஒருவேளை அந்த செல்போன்ல பாட்டு கிட்ட ஏதாவது இருக்குமோ? டெல்லி நம்பர்ல இருந்து வருது. ஓ, அந்த ராங் காலத்தை ஏற்கனவே ஒருத்தன் டெல்லியில இருந்து ராங் கால் போட்டு ஹிந்தியில வேற பேசுறான். போட்டு வாங்கன்னு வாங்கிட்டான். அன்னைக்கு அட்டங்களாவன் மறுபடியும் ஃபோன் பண்றான். இப்ப எடுக்கிற மாதிரி இப்ப பாருங்க. இந்தாங்க ஃபோன். சரி, வேணும்னா நிவி கிட்ட இருந்து உங்க போனை வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டுமா? வேணாத்த, போன் இல்லாம இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியா இருக்கேன். சரி மாப்ள. சாரி மேடம், டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்லம்மா. இவர்தான் உங்க மாப்பிள்ளையா? ஆமா, பேர் கார்த்திக். ஹலோ மாப்ள, நான் சொன்னேன்ல ஒரு வேலையா வந்திருக்கேன்னு. இவங்க தான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு மாப்ள, கிளம்புறேன். ஓகே அத்த. வரேங்க. என்னடா யாரோ வந்துட்டு போறாங்க? ஏய், அது என் மதன் இல்லடா. வீட்ல வந்து மாப்பிளைய பார்க்காம ஆபீஸ்ல வந்து பாத்துட்டு போறாங்க. டேய், நீ நிஜமாவே இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன்னு பாத்துட்டு போறாங்களா? ஏய், என் ஒய்ஃபோட போனை வாங்கிட்டு போய் வந்திருக்காங்கடா. மறந்து போய் தானே எடுத்துட்டு வந்த. நீ ஒன்னும் திருடிட்டு வரல. ஏனமா அவங்க பொண்ணோட போனை திருடிட்டு வந்த மாதிரி கூடவே லேடி இன்ஸ்பெக்டர் கூட்டு வராங்க. டேய், இது வேற விஷயம், உனக்கு தேவையில்லாத விஷயம். போய் உன் வேலையை பாருப்போ. சரி விடு மாப்பிள்ள, டென்ஷன் ஆகாத. சும்மா ஒரு கிண்டலுக்கு தான் சொன்னேன்டா. அவங்க என்ன வரதட்சணை கேஸுக்கு வந்தாங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபோனை வாங்கிட்டு போக தானே வந்தாங்க. உன் ஒய்ஃபுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வர வேண்டி இருந்திருக்கும். ஃபோன் இல்லாமல் பேச முடியாதுன்னு வாங்கிட்டு போக வந்திருக்காங்க. அவ்வளவு தானே? சரி சரி, வேலையை பாரு. எஸ் பாஸ். இதான் புரோக்கர் ஆபீஸ். அந்த இருக்கு பாருங்க. அதானா? பேர் என்ன சொன்னீங்க? தங்கரத்னம். தங்கரத்னம். வாங்க சார் போலாம். நீங்க எங்க சார் வரீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் துணையா சார்? என்னது, பாஸுக்கு துணையாவா? என்ன பாஸ், இந்த ஆள் உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அன்னைக்கு என்னடானா கோயில் குளத்துல நீங்க வாங்க வேண்டிய அடியெல்லாம் இந்த ஆள் வாங்கிக்கிட்டு இவர் மூக்க உடைச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு இவர் உள்ள வந்தாருன்னா உங்க இமேஜ் என்ன ஆகுறது பாஸ்? ஏன் சார், நீங்க உள்ள வந்து எங்க பாஸோட வாய்ப்பெல்லாம் கெடுக்கலாம்னு பாக்குறீங்களா? என்னையா சொல்ற நீ? புரியலீங்களா சார்? சமாதானம் சமாதானம். அதாவது சார், நீங்க வந்தா உள்ள இருக்கிறவங்களுக்கு உங்களை அடையாளம் தெரியும் இல்லையா? அதனால நான் அந்த புரோக்கரை கண்டுபிடிக்கிற சான்ஸ் கெட்டு போயிடும்னு சொல்றான். இல்லடா? கிரேட் பாஸ், நான் சொன்ன விஷயத்துக்கு ஒரு புது அகராதியே போட்டுட்டீங்க. எப்படி பாஸ் இதெல்லாம்? இருற. சரி 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 சரி, நாங்க போய் விசாரிச்சுட்டு வரோம். நீங்க எங்கே இருங்க. பேர் என்ன சொன்னீங்க? தங்கரத்னம். தங்கரத்னம் மாட்டா, தங்கமா கொட்ட போகுது சார். முடிங்க, காரை பாத்துக்க. போடா. காருக்கு காவல் வச்சுட்டானுங்களே. முருகா, நல்லபடியா நடத்தி கொடுப்பா. சார் 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 சார், இங்க தங்கரத்னம்னு ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். அப்படி யாரும் இங்க இல்லையே. அப்படியா? இந்த அட்ரஸ் தானே கொடுத்தாங்க. ஒருவேளை முன்னாடி இங்க இருந்திருக்கலாம். இப்ப நான் தாங்க இங்க இருக்கேன். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு? எல்லாம் வேஸ்டா போச்சு. எப்படியாவது அந்த டீலை கிளிக் பண்ணிருந்தோம்னா அந்த தங்கரத்னத்துக்கும் நல்ல கமிஷன் கிடைச்சிருக்கும், நமக்கும் ஏதாவது கமிஷன் கிடைச்சிருக்கும். எல்லாம் வேஸ்டா போச்சேடா. சரி விடுங்க பாஸ், அந்த ஆளு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன வழிய வந்த ஸ்ரீதேவி கை கெட்டாம போச்சு. இல்லைன்னா ஒரு அட்ரஸ் கூடவா கிடைக்காம போயிருக்கும். சரி சரி, அவனுக்கு எது கிடைக்குமோ அதான் கிடைக்கும் பாஸ். சரி, இங்க நின்னு என்ன பேச? வா போலாம். சார் நில்லுங்க சார். சார், அவரை என்ன விஷயமா தேடிட்டு வந்திருக்கீங்க? அது வந்து பணக்கார பார்ட்டி ஒண்ணு நிறைய பணத்தோட சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்திருக்காரு. இங்க ஒரு சொத்து வாங்கணுமா, அதுவும் தங்கரத்னம் மூலம் வாங்கணுமா. அப்பதான் அவருக்கு ராசியா. ஏற்கனவே இங்க தங்கரத்னம் மூலமா சொத்து வாங்கின ஒருத்தன் சிங்கப்பூர்ல அமோகமா இருக்கானா. அதனால சொத்துன்னு ஒண்ணு வாங்கினா அது தங்கரத்னம் மூலமா தான் வாங்குவேன், இல்லைன்னா ஊருக்கே போயிடுவேன் ஒத்த கால நிக்கிறான் சார்.
அதனால தான் சார் அவரை தேடி வந்தோம். சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சார். பார்ட்டி நல்ல வசதியான பார்ட்டி சார். டீல் படிஞ்சா நல்ல கமிஷன் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரேன் சார். ஆனா இது நடக்கணும்னா தங்கரத்னம் எங்க இருக்காருன்னு தெரியணும். அட்லீஸ்ட் ஃபோன் நம்பர் கிடைச்சா கூட போதும் சார். நான் காண்டாக்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ வர்றேன். குட் 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 குட். ஏய், மீன் தூண்டில நல்லா மாட்டிக்கிச்சுடா. வறுக்கலாமா குழம்பு வைக்கலாமா பாஸ்? எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதுலயே இரு. டேய், இப்ப மட்டும் அட்ரஸ் கிடைச்சதுன்னு வையே, நைட் உனக்கு நல்ல சரக்கா வாங்குறேன். என்ன சொல்றேன்? சார், விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். நீங்க தேடி வந்த ஆளோட தம்பி நான் தான். அப்படியா? தங்கரத்னம் ஒரு பிரச்சனையில தலைமறைவா இருக்காரு. நான் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்கேன்ல, நீங்க அங்க போய் பாருங்க. ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க ரொம்ப கேட்டுக்கிட்டதால தான் இந்த அட்ரஸை கொடுத்துருக்கேன். இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம் சார். சார், இடது கைக்கு கூட தெரியாது சார். நீங்க கவலையே படாதீங்க. அவரை பார்த்த உடனே உங்களை நல்லா கவனிக்கிறேன் சார். மறக்காம பார்த்து ஏதாவது கவனிங்க சார். நான் சொல்லிட்டேன்ல, எத்தனை வாட்டி கேட்பீங்க? கொடுக்குறேன், தைரியமா போங்க. சரிங்க சார், போயிட்டு thank you வாங்க சார். வாங்க பாஸ், சக்சஸ் தான். இனிமே கிளம்புங்க. அசத்திடுவோம் வா. என்ன சார் ஆச்சு? நான் போனா என்ன சார் ஆகும்? சக்சஸ் தான். பாருங்க, அட்ரஸோட வந்துட்டேன். எப்படி சார்? நான் வந்து கேட்டப்ப இந்த அட்ரஸ்ல அப்படி ஒரு ஆளே இல்லன்னாங்க. நீங்க போனீங்க, அட்ரஸோட வாரீங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும் சார். மூர்த்தி கைய வச்சா அது ராங்க போனதில்ல. நான் தாஜா பண்ணி வச்சா உங்களுக்கு பேஜார் வந்ததில்ல. நிறுத்துறா, லூசு மாதிரி பாடிக்கிட்டு. நம்ம என்ன இங்க கச்சேரியா நடத்திட்டு இருக்கோம்? ராஸ்கல். ஆளை கண்டுபிடிக்கலாம். வாங்க சார், போலாம். சார், சாவி சார். சாரி சார். ஏய், என்னடா யோசிக்கிற? இல்ல பாஸ், நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரில்லியண்டா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஆள் வேற கஞ்ச பிஸ்னாரியா இருக்கிறான். ஏதாவது தேர்வு நினைக்கிறீங்க? ஏய், நம்பிக்கை தாண்டா வாழ்க்கை. இந்த இடம் மட்டும் கிடைக்கட்டும், சிங்கப்பூர் காரன சஃபாரி வரைக்கும் உருவிட்டு அனுப்பிடுவோம். என்ன சொல்ற? ஏறு ஏறு ஏறு, வா வா. சொல்லு நிவி. அம்மா ஃபோன் வாங்கிட்டியாமா? வாங்கிட்டேம்மா. அப்பா அம்மா, நான் உனக்காக ஹாஸ்டல்லே வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்துடுமா. அம்மா, அது ஏன் ரிங்டோன் தானே? ஆமா நிவி, உன் போன்ல தான் ரிங் ஆகுது. அம்மா, டெல்லி நம்பரை பாருமா. ஆமா நிவி, டெல்லி நம்பர் தான். அம்மா, இப்போ நீ என்ன செய்ய போற? நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அம்மா, நீ போனை கட் பண்ணு. என்ன பிரச்சனை மேடம்? ஒன்னும் இல்ல. எது கேக்குற? இல்ல, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க, அதான் கேக்குறேன். ஒன்னும் இல்லப்பா. இல்ல மேடம், ஃபோன் வாங்குறதுக்காக நீங்க உங்க மாப்பிள்ள ஆஃபீஸ் வரைக்கும் போறீங்க. அப்பப்போ உங்க பொண்ணு ஃபோன் பண்ணி ஃபோன் வாங்கியாச்சான்னு பதட்டத்தோட கேக்குறாங்க. நான் இருக்கேங்கிறதுனால நீங்க 1-2 வரியில பதில் சொல்லிட்டு கட் பண்றீங்க. உங்க பொண்ணோட மொபைலுக்கு கால் வருது. அந்த ரிங்டோன் கேட்ட உடனே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அந்த காலை நீங்க அட்டன் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இதுல இருந்தே ஏதோ ப்ராப்ளம் போகுதுன்னு மட்டும் தெரியுது மேடம். 2, 3, 5ங்கிறது பெரிய விஷயம் இல்லை மேடம். அதனால தான் கேட்டேன், என்ன ப்ராப்ளம்னு. இல்லம்மா, சின்ன ஃபேமிலி பிரச்சனை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கல மேடம். இன்கேஸ் என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்டா நீங்க தயங்காம என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா. தேங்க்யூ. ஏய், கரெக்டான வீடு தானே? பாஸ், பேப்பர்ல கரெக்டா இருக்குல்ல, அப்ப கரெக்டா தானே இருக்கும். அன்னைக்கு மெக்கானிக் ஷெட்ல இப்படிதான் சொன்னேன். உள்ள நொங்கிருப்பாங்கல்ல பாஸ். அது அன்னைக்கு பாஸ், இன்னைக்கு அப்படித்தான் இருக்குமா? இல்ல, நம்பிக்கை தான் வாழ்க்கை பாஸ். வாங்க போலாம். ஓ, குரல் கொடு.
சார், தங்கரத்னம் சார், தங்கரத்னம் சார். வாங்க வாங்க உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, தங்கரத்னம் சார் வர சொல்லுங்க. சாரா அந்த ஃபேமிலி தான் என்ன விட்டு ஓடி போயிட்டானே. என்னது, தங்கரத்னம் உங்களை விட்டு ஓடி போயிட்டாரா? சார் என் பேர் தான் சார் தங்கரத்னம். அப்படியா? தங்கரத்னமாடா. என்னடா இது, ஒரே குழப்பமா இருக்கு. சஃபாரி வேற முறைச்சு பாக்குறான். சாரி, நீங்க தான் தங்கரத்னமா? ஆமா சார், என் பேர் தான் தங்கரத்னம். எங்க வீட்டுக்கார பேரு சுப்பிரமணி. என் பேர் ராசின்னு என் பேரை வச்சு பிசினஸ் பண்ணாரு. திடீர்னு தொழில் என்னமோ பிரச்சனை, சொல்லாமக்கெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. எங்க இருக்கிறாருன்னே தெரியல. கேட்டிங்களா, ஓடி போயிட்டோம். சாரிங்க, நாங்க யாரையோ தேடிட்டு வேற இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாங்க கிளம்புறோம். இருங்க சார், நீங்க வரீங்கன்னு என் தம்பி போன் பண்ணி சொன்னாப்ல. யாரோ சிங்கப்பூர் பார்ட்டியம்ம ப்ராப்பர்ட்டி முடிக்கணும்னு சொன்னீங்களாமே. எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லுங்க, நான் முடிச்சு தரேன். சார், நீங்க தான் சிங்கப்பூர் பார்ட்டியா? ஆமா. ஒன்னும் கவலைப்படாதீங்க, பக்காவா முடிச்சு தரேன். எந்த ஏரியாவுல எந்த மாதிரி தேவகன் மட்டும் சொல்லுங்க. என்ன ரேஞ்சில பாக்குறீங்க? சார் என்ன சார் இது, நம்ம எந்த வேலையா வந்தோம்? இந்த அம்மா ஒரு இடத்த நம்ம தலையில வச்சு கட்ட பாக்குது. அவசரப்படாதீங்க சார், அம்மா சொல்லி முடிக்கட்டும், அப்புறம் விவரமா சொல்லலாம். ஆமா, அது வந்து ஹலோ, இடம் தானே வாங்க வந்தீங்க, அதான் முடிச்சு தரேன்னு சொல்றேன்ல. அட என்னம்மா நீ விவரம் புரியாம பேசிக்கிட்டு பொம்பளை கிட்ட வியாபாரம் பேசவா நாங்க வந்து நிக்கோம்? என்னது, பொம்பளை கிட்ட வியாபாரம் பேச மாட்டியா? பொம்பளைங்கன்னா அவளை இலக்காரமா போச்சா? யோ, அப்புறம் என்னத்துக்குங்க கிளிக்கிறதுக்கு வந்த? ஆமா, வார்த்தை ஸ்லிப் ஆக வேண்டாம். அவர் ஒன்றும் தப்பா எதுவும் சொல்லலையே. என்னது தப்பா? தப்பா வர பேசியா? ஏய், வாய கிழிச்சிருவேன். புறம்போக்க பண்ணல கசம்பலாம் மூஞ்சி மோரையும் பாரு. சும்மா இரு, பொம்பளையாச்சுன்னு பாக்க இல்லனா? ஏய், என்னடா பண்ணுவீங்க? என்னடா பண்ணுவ? உன்னால என்னடா பண்ண முடியும்? போடா. கத்திர மானம் போயிடுமா? மானம் போயிடுமா? வந்துட்டானுங்க கார்ல, இவனுக்கு 2 அல்ல கை. வந்துட்டானுங்களா இடம் வாங்குறேன் நிலம் வாங்குறேன்னு சொல்லி. போயிருங்க, இன்னமே இந்த ஏரியால உங்களை பார்த்தேன் மவனை உங்களுக்கு பிஞ்சு போயிரும். வண்டி எடுத்துட்டு வந்துட்டானுங்க, இவனுங்களுக்கு ஒரு காரு. என்னை விட்டு போறீங்க சார். சார் அம்மா, அம்மா ஃபோன் கொடுமா. நிவி, ஃபோன் கொடுமா. கூட சொல்றல. நிவி, இன்னும் டென்ஷன் ஆகாத. அம்மா, வானதி, இவதான் என் பொண்ணு நிவேதிதா. ஹாய். நிவி, இவங்க பேர் வானதி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இங்கே தான் தங்க போறாங்க. வாங்கம்மா. செல்வி, இவங்கள ஹாஸ்டலுக்கு அழைச்சிட்டு போ. சரிங்கம்மா, வாங்க. யூ ஜஸ்ட் டேக் ரெஸ்ட். ஏய், ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அம்மா, டெல்லி நம்பர்ல இருந்து 3 மிஸ் கால் இருக்கேம்மா. நீ எதையும் அட்டெண்ட் பண்ணலையா? எப்படி அட்டெண்ட் பண்ணுவேன் சொல்லு? டாக்ஸில என் பக்கத்துல வானதி உட்கார்ந்திருக்கா. எப்படி அட்டெண்ட் பண்ணுவேன்? அவர்கிட்ட போன் போயிருக்கும் போது ஏதாவது கால் பண்ணிருப்பானா? மாப்பிள்ளை பேசினதை வச்சு அப்படி ஒண்ணு நடந்த மாதிரி தெரியலம்மா. ஆனா மாப்பிள்ளை கையில போன் இருக்கும்போது அந்த ரிங் அடிச்சது. ஐயோ, அப்போ அவர் பேசிட்டாரா? நிவி, நான் மாப்பிள்ளை கையில இருந்து போனை வாங்கிட்டேமா. இது பாரு, இப்படி பதறி பதறி நீயே உன்னை காட்டி கொடுத்துக்கோ போல இருக்குமா. ஐயோ அம்மா, டென்ஷனா இருக்குமா. என்ன பண்ண சொல்றேன்னு? உனக்கு மட்டும் தான் நம்ம டென்ஷனு, எனக்கு இருக்காதா? அதான் போன் வாங்கிட்டு வர போயிருக்கேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டியான்னு 10 போன் அடிச்சிருக்க நீ. நான் போனை கட் பண்ணும்போது நீ புரிஞ்சிருக்கலாம்ல அம்மா பேச முடியாத நிலைமையில இருக்காங்கன்னு. அப்புறமே எதுக்கு நீ போன் பண்ணிட்டே இருக்க? ஐயோ அம்மா, நான் எப்படி செத்து பழிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நிவி, நீ இப்படி நடந்துக்கிற விதத்தினால மத்தவங்களுக்குலாம் தேவையில்லாம டவுட் வரப்போகுது. பக்கத்துல உட்கார்ந்திருந்த வானத்தை கூட கேட்டாமா உங்க பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு. நீ ஏன் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கற மாதிரி நடந்துக்கிற? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமாமா. அவனா? அவன்தாம்மா. பேசு. ஸ்பீக்கர்ல போடு. பேசு.
ஹலோ. என்ன ஃபோன் பண்ண எடுக்க முடியாதா? ஐயோ அரவிந்த் ப்ளீஸ், நிலைமைய புரிஞ்சுக்காம பேசாத. நீ கால் பண்றப்பலாம் எனக்கு அட்டென்ட் பண்ற சிச்சுவேஷன் இங்க இல்ல. சிச்சுவேஷன் இல்லைன்னா சிச்சுவேஷனை உருவாக்கடி. ஐயோ இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்னென்னமோ வேணும்டி. இன்னும் 4 நாள்ல சென்னை வந்து அது எல்லாத்துக்கும் பட்டியல் போட்டு சொல்றேன். தீர்க்க வேண்டியது நிறைய இருக்கு. உங்ககிட்டயும் அந்த விக்டோரியா மகாராணி, அதான் உங்க அம்மா கிட்டயும் நான் வாங்குறது அத்தனையும் உங்க அம்மாக்கு நான் மொத்தமா திருப்பி கொடுக்கணும். அரவிந்த் மரியாதையா பேசு. உங்களுக்கு எல்லாம் எதுக்குடி மரியாதை? உன் குடும்பத்துக்கு மரியாதைனா என்னன்னு தெரியுமா முத? அரவிந்த் that's the limit. சரி சரி, ரொம்ப செலுத்துக்காத. நேர்ல வரும்போது பேசிக்கலாம். ஆனா ஒண்ணு, நான் ஃபோன் பண்ணும்போது நீ எடுக்கல, உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஓகே செல்லம், பாய். என்னம்மா இது? நிவி டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ். வா உள்ள வா. அம்மா ஹலோ ஹலோ பியூலாயா? நான் தாங்க பேசுறேன். சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? கோயிலில் தான் இருக்கேன். சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டேன். என்னை ஈஸியாக கண்டுபிடிக்க நான் ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன், தலையில் ஆரஞ்சு கலர் கேப் போட்டிருக்கேன். எங்க தெரியுதான்னு பாரு.